பொன்முடி நேத்து பேசி இருக்கிறாரு. நீங்க என்னம்மா ஓசியில தானமா வந்தீங்க, பஸ்ல ஓசியில தானமா வந்தீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஓசி பஸ்ல அதுல தானே வந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடு இலவசமா கொடுக்குறோம்ல. இதெல்லாம் யாரு பேசுறா? இந்த நாட்டினுடைய அமைச்சர். எவ்வளவு துமுறு இருந்தா, எவ்வளவு எகத்தாளம் இருந்தா, ஏமூட்டு காசுல சோறு தின்னுகிட்டு இருக்க நீ எங்க ஆத்தாள்களை பார்த்து ஓசியில தின்னாங்கற. உனக்கு அமைச்சர் பொறுப்பே ஓசியில. நாங்க போட்ட பிச்சை தான் பிச்சை. வந்து நில்லு ரோட்ல. அடுத்த தடவை வருவில்ல எங்க மக்கள்கிட்ட, எங்க ஆத்தாள் அப்பன்கள்ட்ட வந்து வாக்கு கேட்க வருவில்ல, செருப்ப சாணியில முடிச்சாக்கிறோம். வா. எகத்தாளம் அமைச்சர் ஆயிட்டாராம். ஓசியில தானமா வர்றீங்க? நாங்கல்ல ஐயா, உங்க தலைவர் இருக்காருல, திருவாரூர்ல இருந்து ஓசியில தான் வந்தாராமா. சென்னையை நோக்கி ஓசியில தான் வந்தாராம். அங்க வந்தும் அண்ணா கிட்ட இருந்து ஓசியில தான் வாட்ச் வாங்கினாராமா. வாட்ச் வாட்ச் ஓசி ஓசி வாட்ச். நான் அண்ணாவிடம் இதயத்தை இரவலாக பெற்றேன். அண்ணா எனக்கு கை கடிகாரம் கட்டிவிட்டார், கைவிரலில் மோதிரம் மாட்டிவிட்டார். அப்படி சொல்லி பெரியாருக்காக, இதே தந்தை பெரியாருக்காக ஒதுக்கி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பட்டத்தை திருடி ஓசியில் திருடி கொண்டவர் ஐயா கலைஞர் கருணாநிதி. திமுகவை ஓசித்தனமாக எடுத்துக்கொண்டவர் கலைஞர் கருணாநிதி. 50 தலைவர்கள் தன் பேரே இல்ல, அதை திருட்டுத்தனமாக ஓசியில் எடுத்துக்கொண்டவர் ஐயா கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி எங்கள் மக்கள் பணத்தை ஓசியில வாங்கித்தான் வடமாநிலத்திலிருந்து வந்த பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு நாய்க்கு 350 கோடி கொடுத்து எங்கள் மக்கள்கிட்ட ஓசி எடுத்து பிச்சை எடுத்துதான் அதிகாரத்திற்கு போயிருக்கீங்க. எங்க மக்களை பார்த்து ஓசியில சோறு திங்கிறாங்க. இப்படி பேசி திரிகிற இந்த எஜமானர் புத்தியில இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். ஒரு நாள் இந்த நிலத்தில் தமிழர் ஆட்சி வரும். அன்னைக்கு இப்படி பேசுற ஒட்டுமொத்த திராவிட நாய்களையும் தெருவுல நின்று திருவோடு ஏந்த வைக்கல. நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகளா செஞ்சு முடிப்போம்னா அவங்கள. வனவேங்கைகள் கட்சியை சார்ந்த எங்கள் அண்ணன் இரண்யன் போய் 8 நாள் 9 நாள் போராட்டம் பண்றாரு. குறவர் குடி இதுல நாடெங்கும் விளம்பரம். குறவருக்கு வீடு கொடுத்துட்டாரு, குறவருக்கு வீடு கொடுத்துட்டாரு. அங்க பாருங்க, அஸ்வினின்னு ஒரு பெண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசினதுக்கு முதலமைச்சர் இறங்கி போய் அவருக்கு வீடு கொடுத்தது இல்லாம குறவர் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து காபி குடிச்சாரு, இட்லி தின்னாரு, சட்னி தின்னாரு. நீங்களா வெக்கம் கட்டவங்களா? அதே சமூகத்தை சார்ந்தவர் தான்டா எங்க அண்ணன். நீ வீடு கொடுத்தது குருவிக்காரர்களுக்கு, நீ வீட்டுல உட்கார்ந்து தின்னது குருவிக்காரர் வீட்டுல. உண்மையான தமிழ் குடி குறவர்கள் சாலையில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். எஸ்டி பட்டியல்ல, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல, அந்த பட்டியல்ல எங்களை குறவர்னு நீங்கள் அடையாளப்படுத்துங்க, குருவிக்காரர்களை வடமாநிலத்தை சார்ந்தவர்களை அதுல குறவர்னு அடையாளப்படுத்தாதீங்கன்னு தார்மீக உரிமை கேட்டு போராடுறாங்க. 8 நாள் போராடிட்டு இருக்காங்க. உண்ணாவிரதம் இருக்காரு. அவரை கைது பண்ணி கொண்டு போய் வாங்க உங்களை அமைச்சரை பார்க்க வைக்கிறோம். யாரு? சாதி வெறியர் தன் பிறந்த சாதிக்கு கடைசி வரை உயிருள்ளவரை உண்மையாக இருக்க வேண்டும் நினைக்கிற KKSSR ராமச்சந்திரன் போய் கூட்டு போய் விடுறாங்க. KKSSR ராமச்சந்திரன் யாரு? அருப்புக்கோட்டை சொந்த ஊரு, தமிழர் அல்லாதவர். வீட்டுக்குள்ள போய் கூட்டிட்டு போய் பேச விட்டுட்டு ஒரு அமைச்சர், ஏற்கனவே அவர் மீது ஏகப்பட்ட சர்ச்சை இருக்கு KKSSR மீது. இப்ப எங்க அண்ணன் இரண்யனை நீ நிறுத்தினது வேற யாரையோ இல்ல, எங்கள் தமிழ் குடியில் பிறந்த எங்கள் அண்ணன் இரண்யனை நீ கீழே நிக்க வச்சுட்டு கால் மேல கால் போட்டு அதிகார தோரணையில, மமதையில, பணக்கார திமிர்ல அந்த கோரிக்கையை வாங்கிட்டு இந்த கோரிக்கையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி அந்த இனத்தை சார்ந்தவர்களை கேவலப்படுத்தி வெளியில அனுப்பி இருக்கிறாரு. ஒரு நாள் தமிழர் கையில ஆட்சி அதிகாரம் வரும்ல, அப்ப நாங்களும் பழி தீர்ப்போம்ல. நீ வந்து எங்களை வந்து சாதாரண ஆட்கள் நினைச்சிடாத. கட்டாயம் வீழ்த்தியே தீர்வோம் இந்த திராவிடத்தை. உங்களுடைய அதிகார திமிர், உங்களுடைய சாதிய திமிர் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைப்போம். கேட்டால் சமூக நீதினு பேசுவான். சமூக நீதி எது? சமூக நீதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. உள்ள வரும் பொழுது நீங்க கவுடாவா கேட்கிறாரு. ஐயா ஸ்டாலின் கவுடாவான்னு. தெலுங்கு பாசம் பிணைப்பு. ரெட்டி சங்க மாநாட்டில் போய் ஐயா KN நேரும் KKSSRம் பேசுறாங்க. கேட்டால் சமூக நீதி பாதுகாவலர்கள். அதே பொன்முடி அந்த முந்தா நாள் பேசின அதே பேச்சுல இன்னொன்னு கேட்கிறாரு. ஏமா நீ SC தானமா, உனக்கு என்னமா ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு பேசுறாரு. அதெல்லாம் என்னது? சமூக நீதி மாடல். சமூக நீதிங்கிறது என்ன? இங்கு அனைத்து மக்களும் சமமாக போற்றப்படணும், சமமாக மதிக்கப்படணும். சொந்த கட்சிக்குள்ளேயே மதிக்கல. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த கட்சியில நின்று வெற்றி பெற்றவர், வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தா உனக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சேர்ல விரட்டலாம். எத்தனையோ காணொலிகள் வெளிவந்துருச்சு. அதை பத்தி முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? என் சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். வாயில தான் பேசுறாரு, ஒரு நடவடிக்கை இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் மனுனா என்ன தெரியும்ல, இந்த இடத்துல ரோடு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா
அதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை நியமிப்பான். அந்த கான்ட்ராக்டர் திமுக காரங்களா இருப்பாங்க. ரோட போட்டு கொடுத்து கமிஷனை வாங்கிட்டு உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது கையெழுத்து, அவ்வளவுதான். 4 நாள்ல ரோடு மறுபடியும் ஓட்ட விழுவும். யார்கிட்டையும் நீங்க போய் கேட்க முடியாது. இப்படி போடுகின்ற சாலை தரமில்லாத சாலைகளாக இருக்குன்னு கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதிகாரிகளை நிறுத்தி போராட்டம் பண்றாங்க. யார? அங்க இருக்கிற கான்ட்ராக்டர் கிடையாது, திமுக கவுன்சிலர் கிடையாது, கட்சிக்காரங்களை கிடையாது, அதிகாரிகளை நிறுத்தி இந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய இறையன்பு அவர்கள் சாலை போடும் பொழுது இருக்கின்ற சாலையை பெயர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாலையை போடுங்க, சாலை உயரமாவதை தடுத்து நிறுத்துங்கன்னு இறையன்பு சொன்னாருங்க. அதன்படி சாலைகளை போடுங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் பேசுறாங்க. அவர்களை அடிச்சு விரட்டுறாங்க. யாரு? திமுகவினுடைய குண்டர்கள், கான்ட்ராக்டர், கவுன்சிலர் எல்லாரும் வந்து அடிச்சு விரட்டுறாங்க. அதை கண்டிச்சு இந்த 2 சீட்டுக்கு முட்டி போடுற ஒரு கூட்டம் இருக்கு. 2 சீட்டு 4 சீட்டுக்கு முட்டி போடுற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து கான்ட்ராக்டரை மிரட்டி காசு கேட்கிறது. அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தெரியும்ல? சென்னையில அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கு. அதுவே புடுங்கிய நிலம் தான். அடுத்தவன் இருந்து ஆட்டையை போட்ட நிலம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லா மாவட்டங்களையும் வட மாநிலத்தில் இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்களையும் கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் அந்த 2 சீட்டு 4 சீட்டுக்கு வேலையை. அங்க இருக்கிற முதலாளியை மிரட்டி அங்க இருக்கிற தொழிலாளிகள் வயிற்றுல அடிச்சு உங்களுக்காக நாங்க நிக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரு சாதிக்காரங்க ஏமாற்றி வயிறு வளர்க்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம். அவன் சொல்றான் எங்களை பார்த்து கமிஷன் கேட்டமான்னு. கனிமவள போராட்டத்துக்கு எங்கடா போன? 2 சீட்டு 4 சீட்டை நக்க போனியா? கனிமவள போராட்டம் நாங்க நடத்தினப்ப எங்க போன? சன்பார்மா நிறுவனத்துக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்தினப்ப எங்க போன? சிஏஏ சட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க போய் நாங்க கத்தினப்ப எங்க போன? இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் அனுதினமும் கொள்ளை போகுதுன்னு அனுதினமும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கமே, அங்க எப்ப போன? அங்க அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் கட்டானே, அதுக்கு எதிராக நாங்க போராடினமே, எங்க போய் உட்கார்ந்து இருந்த? நீ வட மாவட்டத்துல தானே இருக்க. அங்க போய் ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் கிடையாது. இருக்கு ஒரு நாள் இருக்கு, ஒட்டு மொத்தமா கரு வச்சிருக்கிறோம். தமிழராக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக வேலை திட்டம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, திராவிடராக இருந்து தமிழருக்கு எதிராக வேலை திட்டம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் தரைமட்டமாக்கப்படுவீங்க, கட்டாயம் படுவீங்க. அதுல இன்னைக்கு புதுசா கிளம்பிட்டாரு விடியலார் ஐயா. விடியலாட்சியை கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர் ஆகாத வகையில சீடி சக்கர சித்தப்பா ஏற்று எழுது டக்கப்பா என்ன பார்த்து தாயுபாடவர்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிவித்துட்டு தாயுமானவர்னு சொல்லணுமா? எதுக்கு தாயுமானவர்னு சொல்லணும்? தாய்க்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? முதல்ல எந்த தாயாவது தன் நாட்டு மக்கள் கஷ்டப்படும் பொழுது, தன் நாட்டு மக்கள் கல்விக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது கல்வியை வியாபாரமாக்கி விடுமா? எந்த தாயாவது பேய் ஆக்கி விடும். அந்த பேய் தான் நீங்க. உங்களை தாயுமானவர்னு சொல்லணும். சிற்றுண்டிகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், அந்த பிள்ளைக்கு காலை உணவு கொடுக்கிற, ஆனா அவங்க அப்பனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவங்க அம்மா தாலியா இருக்கிறிய, நீ தாயுமானவரா? உன்னை தாயுமானவர்னு சொல்ல முடியாது, எமனும் ஆனவர்னு வேணா சொல்லிக்கலாம். ஐயா ஸ்டாலினுக்கு அதுதான் பட்டம், நாங்க சொல்லல. அக்கா கனிமொழி சொன்னாங்க, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். அதற்கு காரணம் இங்க இருக்கிற டாஸ்மார்க் மதுபான ஆலைகளும் சாராய கடைகளும் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சாராய கடைகளை இழுத்து பூட்டுவோம். இது அக்கா கனிமொழி ஸ்டேட்மெண்ட். ஆகாத வகையில் என்ன சொல்றாரு? பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவதற்கு முன்பாக திமுகவினர் வைத்திருக்கக்கூடிய சாராய ஆலைகளை இழுத்து மூடுங்கன்னு சீமான் சொல்றாரு. சீமான் மட்டும் சொல்லல, ராமதாஸ் அவர்களும் சொல்லி இருக்கிறாரு. சாராய கடைகளை இழுத்து மூடிட்டா இந்த ஆலைகள் தானாக மூடப்படும், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம். செஞ்சீங்களா? ஏன் செய்யல? செய்ய முடியாது, கமிஷன் வராது, அரசு நடத்த முடியாது. அண்ணன் ரமேசன் சொன்னார்ல, அண்ணாவிடம் இரவலாக இதயத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் ஐயா கலைஞர் கருணாநிதின்னு. இதயத்தை வாங்கிட்டு வந்தாரு, அதனால இந்த இவ்வளவு 97 வயசு வரைக்கும் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாரு. ஆனா கொஞ்சம் மூளையை வாங்கிட்டு வந்திருந்திருக்கலாம் அண்ணா கிட்ட இருந்து, அந்த அறிவாவது இருந்திருக்கும். அதற்கு பிறகு வந்து ஐயா ஸ்டாலினாவது ஐயா கலைஞருடைய மூளையை கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, வாத்தியார் புள்ள பேக்குன்னு மக்குன்னு, அந்த மாதிரி தான் அவரு. பெரும் கவிஞர், நல்ல கதைவசனம் எழுதுவாரு, மக்களை நல்லா ஏமாற்ற தெரிஞ்சவரு, மக்களுக்கு போய் வாக்குறுதிகளை சொல்ல தெரிஞ்சவரு, நாசுக்கா நாவிலே வட சுடக்கூடியவரு. அவருக்கு இருக்கிற அறிவு கூட அதில் பாதி என்ன 10% கூட ஐயா ஸ்டாலினுக்கு இல்ல. பதனியில சக்கரை போடுவாங்களான்னு கேட்டாரு பாருங்க. அன்னைக்கே நீங்கள் விரட்டி விட்டுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல போய் உட்கார வச்சு திராவிட மாடல் அரசாங்கம் விடியலை கொடுக்க போகுது. 505 வாக்குறுதிகள். நான் சொல்ல, இங்க இருக்கு பாருங்க போர்டு, இங்க இருக்கு பாருங்க. ஒரு ஆட்சியர்
மாவட்ட ஆட்சியர் மக்கள்கிட்ட குறைதீர்ப்பு மனு வாங்கணும். அதற்கு ஏற்ப குறைதீர்ப்பு மனுவல்ல வாங்கின மனுக்களுக்கு தீர்வு காணணும். இது ஆட்சியருடைய வேலை. இந்திய ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அதுதான் வேலையே. இந்த நாட்டினுடைய இறையாண்மையா தான் சொல்லுது, இந்த நாட்டினுடைய சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா அதுக்கு ஒரு முகாமை போட்டு 15 நாட்களில் தீர்வு காணப்படும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? கொடுத்த மனுக்கள்ல இதுவரை யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தருக்கு இருக்காது. தேர்தல் நேரங்கள்ல வந்தாரு ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இந்த பெட்டிக்குள்ள வந்து நீங்க கடிதத்தை எழுதி போடுங்க, உங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுங்க. அந்த கோரிக்கை மனுக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள்ல தீர்வு கொடுத்துருவோம். ஒரே ஒரு சீட்டு ஒண்ணு, அந்த சீட்டை காமிச்சு இந்த சீட்டு தான் உங்களுக்கு ஆதாரம், இந்த சீட்டை தூக்கிட்டு நீங்கள் எப்ப வேணாலும் முதலமைச்சருடைய இருப்பிடத்திற்கு வந்து அங்க என் சட்டையை பிடிச்சு உழுக்கலாம். செஞ்சாங்க மக்கள். அந்த சீட்டை தூக்கிக்கிட்டு தலைமை செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் கேள்வி கேட்கணும்னு போன மக்களை காவல்துறையை விட்டு விரட்டி அடிச்சதுதான் இந்த விடியலார் ஆட்சி. பதில் கேட்க முடியுமா உங்கள்ட்ட? பதில் இருக்கா? ஏன் செய்யல? 100 நாள்ல செஞ்சிருவேன். நீங்க 1.5 வருஷம் ஆச்சு. 505 வாக்குறுதி தேர்தல் அறிக்கை நான் பொய் சொல்ல, இன்னும் இருக்கு. திமுக 2021 தேர்தல் அறிக்கையில 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. மீனவர் நலன், மாணவர் நலன், இங்க இருக்கிற நீட்டுக்கு தடை வாங்குவோம், எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயா போய் ஐயா ஸ்டாலின் அவருடைய அமைச்சர்மார்கள்லாம் நாங்க இந்த 505 வாக்குறுதிகள்ல 70 விழுக்காடு வாக்குறுதிகளை செஞ்சு முடிச்சிட்டோங்கிறாங்க. 70 விழுக்காடு வேண்டாம். எங்க அண்ணன் 7 விழுக்காடு கேட்டாரு. நாங்க 7 கேட்கிறோம். வெறும் 7%. உங்களால முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்க முடியுமா? 7 வாக்குறுதி எதுவும் இல்ல. சாராய கடையை மூடுவேன்னு சொன்னதை மூடல. மின் கட்டண உயர்வு, இங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை மின் கட்டண உயர்வு, அதையும் நாங்க சொல்லல. ஆகாத வகையில மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும். இப்ப மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது. அது அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு மின் கட்டண உயர்வு ஏன் கொண்டு வந்துட்டீங்க? இந்த அனில் பாலாஜின்னு ஒருத்தர், செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து மேடையில முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காப்ல. ஐயா மின் கட்டண உயர்வு கொண்டு வந்திருக்காங்களே, இது பத்தி உங்கள் கருத்து என்ன? மற்ற மாநிலங்கள்ல பாருங்க, குஜராத்ல பாருங்க, ஆந்திராவுல பாருங்க, கர்நாடகாவுல பாருங்க, கேரளாவுல பாருங்க, அங்க இருக்கிற மின் கட்டணத்தை விட தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியானதுக்கு தான் உயர்த்தி இருக்கிறோம். மக்கள் சிரமப்படாத அளவிற்கு உயர்த்தி இருக்கிறோம். சொல்றது யாரு? மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜி. சாராயத்துறை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சொல்றாரு மின் கட்டணத்தை ஏன் உயர்த்தினேன்னு. நீங்க உயர்த்தினதே அதிமுக ஆட்சி காலகட்டத்தை விட, அதாவது மற்ற மாநிலங்களை விட கம்மியா இருக்குன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இன்னும் கம்மியா தானே இருந்திருக்கும். மின் கட்டணம் இன்னும் குறைவா தானே இருந்திருக்கும். எதுக்காக இந்த கூடுதல் சுமையை கொடுத்தீங்க மக்களுக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டாலும் பதில் வராது. கேட்டால் மின்சாரத்துறையில இழப்பீடு ஏற்பட்டுச்சு. 18,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடி கடன் வந்துருச்சு. 30,000 கோடி, 40,000 கோடி கடன் வந்துருச்சுன்னா உனக்கு நிர்வாகம் செய்ய தெரியடா முண்டோன்னு அர்த்தம். உனக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. எதுக்கு ஒரு துறைக்கு கடன் வருது? மின்சாரம், எல்லா மக்களும் மின்சாரம் பயன்படுத்துறான், எல்லா நிறுவனங்களும் மின்சாரம் பயன்படுத்துது, எல்லா நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் பணம் வாங்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து மின் கட்டணம் வாங்குறீங்க. எல்லாம் வாங்கியும் ஒரு துறை நஷ்டத்துல போகுதுன்னா காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் சரியில்லை. அதை முதல்ல மாத்தணும். ஆனா அதை மாற்றாம மக்கள்கிட்ட கூடுதல் சுமையை திரிக்கிறது. சொத்து வரி உயர்த்த மாட்டோம். திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை. கொரோனா காலகட்டத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால் சொத்து வரி உயர்வை கொண்டு வரவே கூடாது. அன்னைக்கு அதே கருப்பு சட்டையை போட்டுட்டு, கருப்பு டிஷர்ட், கருப்பு பேண்டை போட்டுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசல்ல ஒரு போர்டை தூக்கிக்கிட்டு சொத்து வரியை உயர்த்த கூடாது, நீட்டுக்கு தடை வேணும், எல்லாத்தையும் அங்க வீட்டுல நின்று போராட்டம் பண்ணாரு. சொத்து வரி ஏன் உயர்த்தினீங்க? ஐயா KN நேரு, அவரு தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். அவரு வந்து ஒரு பதில் சொல்றாரு. சொத்து வரியை ஏன் உயர்த்தினீங்க அப்படின்னா, பிப்ரவரி 30ஆம் தேதிக்குள்ள சொத்து வரியை உயர்த்தலைன்னா மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகை 19,000 கோடி தமிழ்நாட்டிற்கு வராது, அதனால உயர்த்திட்டோம். தேதி கவனிச்சிங்களா யாராவது? பிப்ரவரி 30. ஏன் தெரியுமில்ல? ஐயா ஸ்டாலினோட வளர்ப்பவர். பிப்ரவரி மாசத்துக்கு 30ஆம் தேதி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல ஜபா சொன்னான்ல, வடிவேலு சொல்ற மாதிரி இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சது யாருக்கு தெரியும்? சங்கிகளுக்கு மட்டும் தெரியும் சொன்னான்ல. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா ஸ்டாலினுடைய வலிவு நடக்கக்கூடிய அந்த வழி தொண்டர்களுக்கு மட்டும்தான் பிப்ரவரி 30ஆம் தேதி வரும், மற்றவங்களுக்கு எல்லாம் வராது. அந்த 20,000 கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலன்னா என்ன? இது எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்திட்ட போய் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீட்டு சிக்கல் ஒன்றிய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம். இதுல அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்ல தூக்கிக்கிட்டு தெருவா தெரிஞ்சார் ஒருத்தர். ஐயா உதயநிதி சேப்பாக்கம் சேக்குவேரா, இப்ப சின்னவர்னு அழைக்கணுமா, அவர் தூக்கிட்டு தெரிஞ்சார் செங்கலை தூக்கிக்கிட்டு. நீட்டுக்கு நான் நீதி கேட்டே தீர்வேன். அதுவும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னாரு. யாருக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கோ அவர்களால் மட்டும்தான் நீட்டை தடை செய்ய முடியும். நாங்களும் அதை தான் சொல்றோம். வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனால மட்டும்தான் நீட்டை தடை பண்ண முடியாது. திமுக வர முடியாது. ஏன்னா நீங்க சோத்துல உப்பு போட்டு திங்கலையே, எங்க வயிற்றுல அள்ளி போட்டு திங்கிறீங்க.
ஆற்று மணல் அள்ளுறாங்க. ஆற்று மணல் எல்லா இடத்துலயும் ஆற்று மணல் அள்ளி விக்கிறான். கேட்டா வீடு எப்படி கட்டுவீங்க? வீடு எனக்கா கட்டுற? எனக்கு கட்டுறியா? அம்பானி அதானி காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டுறான், இந்த பக்கம் கேரளாவுல விழிஞ்சிகம் துறைமுகம் கட்டுறான். அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறான் என் மலையை உடைச்சு, மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு. இதை கேட்பதற்கு ஆட்சியாளருக்கு துப்பு இல்ல. இதெல்லாம் சொல்லிதான் இங்க தேர்தலுக்கு நின்று வாக்கு கேட்டு வந்தவங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கிறாங்க, கன்னியாகுமரி மலையை உடைக்கிறாங்க. அந்த மனோ தங்கராஜ் எல்லாம் தலையில நின்னாப்புல, கன்னியாகுமரியில இருக்க சட்டமன்ற உறுப்பினர். மலைகளை உடைத்து கொண்டு போறாங்க, ஐயோ அப்படின்னு கதர்னாங்க. நாங்க கூட திமுகவுக்கு உண்மையிலுமே வெக்கமான ரோச சுடுசுரணை வந்து இந்த மக்களுக்காக கொஞ்சமா சிந்திக்கிறாங்க போல இருக்கு. மலையை உடைச்சிட்டு போறதுக்காக கனிம வளம் கொள்ளை போகுதுன்னு இப்படி கதறாங்களேன்னு பார்த்தா வாயிலையும் வைத்துட்டு அடிச்சுட்டு போராட்டம் பண்ணது அதுக்கு இல்ல. அதிமுக காரன் திருடிட்டு போறானே நம்மளால திங்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஏக்கம், அதுக்கு தான் போராடி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே நாடெங்கும் கனிம வளங்களை கொண்டு போவதற்கு எந்த தடையும் இல்லை. நான் சொல்லல, தபேலாவாய் துரைமுருகன் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு. அந்த அமைச்சர் கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர். இது எல்லாமே அமைச்சர்கள் பேசுறது. நேத்து ஒருத்தர் பேசியிருக்காரு, இங்க இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். சொன்னது யாரு? நாங்க சொன்னோமா? இல்ல, இங்க இருக்கிற இல்லத்தரசிகள்லாம் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, நாங்க அப்பதான் வீட்டுல வந்து சோறு வச்சு திங்க முடியும்னு கேட்டாங்களா? கேட்கல. தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துச்சு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். ஏங்க ஐயா கொடுக்கலன்னு கேட்டா, 2 வாட்ச், நமக்கெல்லாம் 1 வாட்ச் கட்டுறதுக்கு நேரம் பார்க்கறதுக்கே நேரம் இல்ல. 2 வாட்ச் கட்டிக்கிட்டு மதுரையில் இருக்க பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் சொன்னார், நாங்க தேதி போட்டோமா, நேரம் சொன்னோமா, நாங்க அதெல்லாம் செய்வோம். எப்ப செய்வீங்க? ஆட்சி முடிஞ்சு இவங்க அடுத்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க செய்யறோம்னு மறுபடியும் சொல்லுவாங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை இவர்கள் அமல்படுத்தல. ஆனால் பெண்களை முன்னேற்றுவதற்காக, பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உண்டுபடுத்துவதற்காக பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கிறோம். இலவச பேருந்து கொடுத்தாங்க. அதையும் எங்க வீட்டு பெண்கள் யாரும் கேட்கல. எங்களுக்கு இலவசமா பஸ் கொடுப்பா, அந்த பஸ்ல ஏறி போறோம்னு. அந்த பஸ் எப்ப வரும்? 1 மணி நேரத்துக்கு 1 வரும். முன்னாடி எல்லாம் 2 மணி நேரத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு 2 வந்துட்டு இருந்த வண்டி இப்ப 1 மணி நேரத்துக்கு 1. அவனும் பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுவானா, தள்ளி போய் நிப்பாட்டிட்டு ஓசி பஸ் தானே ஓடியாந்து ஏற மாட்டியான்னு கண்டக்டர் டிரைவர் கேட்கறான். எங்கள் பெண்களை அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் நடத்துறான்னா அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன். இங்க இருக்கிற அரசாங்க காசுக்கு வேலை செய்யக்கூடிய அவங்க அந்த நபர்கள், ஓட்டுநர், பயிற்றுனர், அவங்க எல்லாம் இருந்துட்டு போறாங்க. இந்த நாட்டினுடைய அமைச்சர் அந்த வார்த்தையை பேசலாமா? எவ்வளவு கேவலப்படுத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லையா? குவார்டர் கொடுக்குறியா? இந்த போன தேர்தலுக்கு 1000 ரூபாய் கொடுத்த, இந்த தேர்தலுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறியா? என் வீட்டுல 8 ஓட்டு இருக்குப்பா, அவன் 1000 ரூபாய் கொடுத்துருக்கான்ப்பா, நீ 1500 ரூபாய் கொடுப்பா. இப்படி வாக்குவாதம். வாக்கை காசுக்கு வித்தா அவன் எப்படி உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான்? வாக்கி அரிசி தான் போடுவான், வாக்கி அரிசி தான் போட்டு விட்டு போவான். இங்க இருக்கிற மலை போனால் என்ன, மணல் போனால் என்ன, ஆறு போனால் என்ன, காடு போனால் என்ன, நிலம் போனால் என்ன, நீர்நிலைகள் போனால் எனக்கு என்ன, நிலத்தடி நீர் போனா எனக்கு என்ன, எல்லாத்துக்கும் மாற்று காசு அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி வாழும்? இதுல எங்களை சொல்றது பாசிசவாதிகள், இவர்கள் பாசிச பயங்கரவாதிகள், தமிழ் பிரிவினைவாதம் பேசுறாங்க. நாங்க பேசுறது ஒட்டுமொத்த உயிர்களுக்கும்டா, காக்கை குருவிக்கும் நீர் வேணும்னு பேசுறோம்டா, எல்லார்களுக்கும், எல்லா விலங்குகளுக்கும் காடுகள் வேணும்னு பேசுறோம். எல்லா உயிரினங்களுக்குமான தேவை, அடிப்படை தேவை நீரும் காற்றும் காடுகளும். அதை பாதுகாருங்கடான்னு சொன்னா காடுகள்ல இருக்க மரங்களை கடத்தி விக்கிறது. இதே இவ்வளவு பேசுறாங்கல்ல. இங்க இருந்து கன்னியாகுமரி இருந்து மலையை உடைச்சு கேரளாவுல துறைமுகம் கட்டுறதுக்கு கொண்டு போறாங்க. அதுவும் தனிப்பெரும் முதலாளி எவனோ ஒருத்தன் கட்டுறதுக்கு இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல கல்லு. உண்மையிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் பெருமக்களுக்கு, உண்மையிலுமே இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா காந்தி ராஜனுக்கு, உண்மையிலுமே திமுகவினுடைய முதலமைச்சருக்கு தெம்பும் திராணியும் இருந்தா, வேட்டி கட்டுற தைரியம் இருந்தா, கேரளாவில இருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை மட்டும் நீ தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு பாப்போம். உருவானாவன் அங்க மலையாளி ஆள்றான், இங்க தெருவோடு போற திராவிட ஆள்றான். அதான் பிரச்சனை இங்க. ஏன்னா இவனுக்கு தெரியாது இந்த மண்ணும் இந்த மண்ணினுடைய வளமும் என்னன்னே தெரியாது. 86 9 எவ்வளவுன்னு தெரியல, 97ன்னு சொன்னாரு. அவரை போய் ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சா என்ன நடக்கும்? இப்படித்தான் நடக்கும். விடியல் கொடுக்கிறோம், விடியல் கொடுக்கிறோம், பாஜகவை உள்ளே விட மாட்டோம், எல்லாம் பெற்று ஏமாற்று அறிக்கை, ஏமாற்று பொய்.